Hello everyone, welcome to Shiksha class. National Education Policy 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 இது ரொம்ப முக்கியமான டாபிக். UGC NET, TNSET, TRB எக்ஸாம்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோக்குரிய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூ கேன் கோ த்ரூ இட். அண்ட் அந்த பார்ட் 1ல் நம்ம என்னெல்லாம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா SDG அப்படின்னு சொல்லக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இதில் 4th கோலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். தேசிய கல்விக் கொள்கையோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, யார் இதோட சேர்மன், எந்த தேதியில் இதை கான்ஸ்டியூட் பண்ணாங்க, அதெல்லாம் தெளிவாக பார்த்தோம். அது போக ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்த்தோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தோம். ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்கும், அதாவது காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ், அதற்குமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் அதோட பர்சன்டேஜ் என்ன, அதோட டார்கெட் இயர் என்ன, இதெல்லாமே தெளிவாக வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சர், குறிப்பாக நம்மளோட பழைய ஸ்ட்ரக்சர் வந்து 10+2+3 அண்ட் புது ஸ்ட்ரக்சர் வந்து 5+3+3+4. ஸோ இதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே கரிக்குலம் இருக்கும். இப்போ மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் ECCEக்கு ஒரு கரிக்குலம் இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் அதே மாதிரி முக்கியமாக டீச்சர் எஜுகேஷன், இவங்க எல்லாருக்குமே ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ இதை பற்றியுமே போன வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் கான்டென்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டீச்சர் எஜுகேஷனுடைய இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன, ஓகே, அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது, அவங்களோட அப்பெக்ஸ் பாடி யார், அவங்களோட கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் யார் எடுத்துகிட்டு வராங்க, அண்ட் அவங்களோட கோர்ஸ் டியூரேஷன்லாம் எப்படி மாறுது. ஸோ இதெல்லாமே தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது போக ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கல்வியியல் நிறுவனங்கள், அவங்க எல்லாருமே 2030க்குள்ளே மல்டி டிசிப்ளினரியாக மாறணும். அது என்ன மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய வந்து கல்வி நிறுவனங்கள், கல்வியியல் நிறுவனங்கள், எஜுகேஷன் காலேஜ், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா BEd MAd மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து காலகட்டம் வந்து 2030க்குள்ளே அவங்க இந்த மாதிரி தங்களையே வந்து மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷன்ஸாக மாற்றிக்கணும். இது ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது எப்படியெல்லாம் அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸ்டே டியூன். குறிப்பாக இப்போ இந்த மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷனாக மாறணும் அப்படிங்கிறத இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாடி வெர்மா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, இது 2012 வந்து இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 2011 வந்து இவங்க கான்ஸ்டிடியூட் ஆகிறாங்க, இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. 2012 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிரியர் கல்வியோட தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆசிரியர் கல்வி அந்த நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை தோற்றுவிக்கணும், அவங்களுக்கு தேவையான ஃபண்டு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் கல்விக்குரிய கரிக்குலம், அந்த சிலபஸ், அது சம்மந்தப்பட்ட எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே 2009 ஏற்கனவே நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணுமே வெர்மா கமிட்டி 2012 கொடுத்த முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, கல்வி தரத்தை உயர்த்தணும், ஆசிரியர் கல்விக்குரிய தரத்தை உயர்த்தணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர் கல்வி நிறுவனங்களை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெர்மா கமிட்டி 2012 இந்த ரிப்போர்ட்டோட விளைவாக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் இப்போ இயங்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவோம். அதாவது அங்கே குறிப்பாக BEd MAd மட்டும்தான் அந்த காலேஜில் சொல்லி தருவாங்க. அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் காலேஜ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த அமைப்புகளை எப்படி மாற்றணும்னு சொல்கிறாங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 மல்டி டிசிப்ளினரியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்க முடியும், ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். ஓகே, இந்த ஜஸ்டிஸ் வெர்மா கமிட்டியோட அந்த ரிப்போர்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன் இந்தியா, குவாலிட்டி அண்ட் ரெகுலேட்டரி பர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ இது வந்து PGTRB எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஃபைன். ஸோ லெட் மீ டேக் யூ டு தி நெக்ஸ்ட் திங். நான் திரும்பவும் சொல்கிறேன், 2030க்குள்ளே மல்டி டிசிப்ளினரியாக மாறுறாங்க இல்லையா, அப்போது இதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் அலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவுமே இருக்காது.
அப்படியே இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் தங்களையே வந்து மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூஷனாக 2030க்குள்ளே மாற்றிப்பாங்க. இப்போ அவங்க வெறும் பிஎட் எம்எட் மட்டும் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடிஷ்னலாக பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணணும். அப்போது நிறைய மாணவர்கள் வந்து அங்கே சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அண்ட் அதே மாதிரி அந்த கல்வி நிறுவனங்களுக்கு வர்ற மாணவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரியாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை எடுத்துகிட்டு போகிறது தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு முக்கியமான குறிக்கோள். அதுலேயும் ஆசிரியர் நிறுவனங்களையும் மல்டி டிசிப்ளினரியாக இவங்க மாற சொல்கிறாங்க 2030க்குள்ளே. அடுத்ததாக இவங்க இப்போ நிறுவனங்கள் வந்து மல்டி டிசிப்ளினரியாக மாறிடுச்சு. அப்போ ஆசிரியர் கல்வி முறையை வந்து இன்டகிரேட்டடாக எடுத்துகிட்டு வராங்க. அது என்ன இன்டகிரேட்டட் அப்படின்னா, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பிஎட் பண்ணுவோம், 2 years பிஎட் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணும்போதே, பிஏ பண்ணும்போதே பிஏ பிஎட் அப்படி இன்டகிரேட்டடாக பண்ணலாம். பிஎஸ்சி பிஎட், பிகாம் பிஎட் இந்த மாதிரி நீங்கள் இன்டகிரேட்டடாக பண்ண முடியும். அண்ட் அதை தான் வந்து இந்த கல்வி கொள்கையுமே வந்து முன்னிறுத்துறாங்க. இப்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்கள் எல்லாமே மல்டி டிசிப்ளினரியாக மாறும் பொழுது கோர்சஸும் இன்டகிரேட்டட் கோர்சஸாக எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறாங்க. இதுக்குமே 2030, ஸோ 2030க்கு உட்பட்டு நீங்கள் 2 year பிஎட் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். 2030 தாண்டிட்டோன்னா 1 year பிஎட் கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நம்மளோட டீச்சர் எஜுகேஷனில். ஓகே, அண்ட் as I told you 4 year டீச்சர் ட்ரைனிங் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் வந்துடும் இல்லையா. இப்போது இவங்களுக்குரிய கரிக்குலம், ஸோ இந்த ஆசிரியர் கல்வி டீச்சர் எஜுகேஷனுக்குரிய கரிக்குலம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் NCFTE 2021 இந்த ஃப்ரேம்வொர்க் தான் அந்த கரிக்குலமை வந்து கட்டமைக்கிறாங்க. அண்ட் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இந்த கரிக்குலம் வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்காக சில தரங்கள் வந்து நிர்ணயிக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2022 கட்டமைக்கிறாங்க. இதன்படி தான் ஆசிரியர்கள் வந்து வழி நடக்கணும். அவங்களுக்குரிய ஸ்டாண்டர்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக NCTன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்குரிய கல்வியியல் நிறுவனங்களுக்குரிய தலைமை அமைப்பாக தான் இந்த NCTE நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தலைமை அமைப்பு NCTE அப்படிங்கிறத ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, மறுகட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. குறிப்பாக UGC, AICTE இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, UGC ரத்து செஞ்சுட்டதா சொல்கிறீங்க, AICTE ரத்து செஞ்சுட்டதா சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குன்னு. நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு பாலிசி அரசாங்கம் வந்து சட்டத்திட்டமாக எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அது மறுநாளோ இல்லை மறு மாதமோ அந்த மாற்றம் ஏற்படாது. சில வருடங்கள் வந்து ஆகும். நம்ம அந்த கட்டமைப்பை உருவாக்கி ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த அதே செயல்பாடு மக்களுக்கு எந்த தடையும் இன்றி அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லையா. ஸோ அது திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும். அப்போது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன தான் UGCE, AICTE ரத்து செஞ்சாலும் முழுமையாக இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் உங்களால் மாற்றத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு அவங்க 20 வருடம் வந்து ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதை தான் போன வீடியோலேயே நம்ம வெரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கம்ப்ளீட்டாக இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 நீங்கள் வெளிப்பட்டு அதோட அனுபவத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு 20 years டைம் கொடுக்குறாங்க. ஸோ 2040 இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, UGC, AICTE இந்த மாதிரி பெரிய பெரிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த NCTE ரத்து செய்யலை. ஆனாலும் இந்த NCTEயோட ரீஸ்ட்ரக்சர், அவங்களோட கட்டமைப்பை வந்து இவங்க மாற்றி அமைக்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியம். NCTE ரத்து செய்யலை, பட் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு புதிய வடிவம் கொடுக்குறாங்க, புதிய கட்டமைப்பு கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ இதை பின்பற்றி NCTE அப்படிங்கிற நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் புத்துயிர் பெறும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஓகே, UGC கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போது யாருக்கு அடியில் இந்த NCTE வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCTE அப்படிங்கிறவங்க PSSB அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடிக்கு அடியில் தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த PSSBங்கிற அமைப்பு வந்து ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய GCEக்கு கீழே வருவாங்க. இந்த கட்டமைப்பை குறிப்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ PSSB, GECனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன். அடுத்ததாக நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன், டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் டியூரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது பேச்சுலர் டிகிரி 3 வருஷம் முடிச்சு மாஸ்டர் டிகிரி 2 வருஷம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் பிஎட் பண்ணினாலே போதும்.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாற்றங்கள்லாம் ஸ்ட்ரக்சரலாக எடுத்துகிட்டு வராங்க. அடுத்ததாக நான் 4 வருஷம் இன்டகிரேட்டடாக ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன், அல்லது நான் 4 வருஷம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன 4 வருஷம் பேச்சுலர் டிகிரி, இதை பற்றியும் நான் தெளிவாக அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். 4 வருஷம் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் பிஎட் ப்ரோக்ராம் பண்ணினா போதும். ஸோ பிஎட் ப்ரோக்ராம் வந்து 2 இயர் ப்ரோக்ராம் இருக்காது 2030க்கு அப்புறம், சரிங்களா? ஸோ தட் 1 இயர் பிஎட் ப்ரோக்ராம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணும்போதே, பிஏ பண்ணும்போதே பிஎட் இப்படி ரெண்டும் சேர்ந்து இன்டகிரேட்டடாக பிஏ பிஎட் 4 இயர்ஸ், பிஎஸ்சி பிஎட் 4 இயர்ஸ், பிகாம் பிஎட் 4 இயர்ஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேட்டடாக 4 இயர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஏற்கனவே நீங்கள் 4 வருஷம் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் பிஎட் கோர்ஸ் பண்ணினா போதும். மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் 1 வருஷம் பிஎட் ப்ரோக்ராம் பண்ணினா போதும். ஸோ இதுதான் இந்த பிஎட் டீச்சர் எஜுகேஷனில் வரக்கூடிய ஒரு பெரிய அளவிலான கோர்ஸ் டியூரேஷன், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இதுவுமே அடுத்த கட்ட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான். ஓகே, ஸோ இனிமேல் உங்களுக்கு நீங்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரி பண்ணும்போதே, அதாவது பேச்சுலர் டிகிரி பண்ணும் பொழுதே இந்த 3 இயர்ஸ் பிஏ படிக்கிறது, 3 இயர்ஸ் பிகாம் பிஎஸ்சி படிக்கிறதுலாம் இருக்காது. உங்களுக்கு எய்தர் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிக்கும்போது எஜுகேஷனோட கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், பிஏ வித் பிஎட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வொகேஷ்னல் குரூப்பை அடிஷ்னலாக எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லைனா ரிசர்ச்சை நீங்கள் அடிஷ்னலாக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் மேக்ஸிமம் பேச்சுலர் டிகிரி எல்லாமே 4 வருஷமாக மாறப்போகுது. ஸோ அதில் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக படிக்கிற பிஏ பிஎஸ்சி பிகாம் அதெல்லாம் ரெகுலராக படிச்சுக்கலாம். பட் அடிஷ்னல் 1 இயர் கண்டிப்பாக எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் எய்தர் நீங்கள் எஜுகேஷன் எடுத்து பிஏ பிஎடாக பண்ணணும், ஆர் அதர்வைஸ் ஒரு வொகேஷ்னல் குரூப் எடுத்து பிஏ அண்ட் வொகேஷ்னல் குரூப் அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா ரிசர்ச்சை ஒரு பேப்பராக எடுத்துகிட்டு பிஏ வித் ரிசர்ச் அப்படி பண்ணலாம். ஸோ பேச்சுலர் டிகிரியோட ஸ்ட்ரக்சருமே 4 வருஷம் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு பெரிய ரீஸ்ட்ரக்சரிங் தான். நான் சொன்ன மாதிரி யூஜிசி நெட் யூஜிசி அண்ட் ஏஐசிடி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ரத்து செய்கிறாங்க சொன்னோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவங்களோட அமைப்பையுமே மாற்றுறாங்க. இப்போ நம்ம நிறைய முறை சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு பெரிய காலேஜில் படித்தோம், கிட்டத்தட்ட இது 50 வருடம் பழமையான காலேஜ், 100 வருடம் பழமையான காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜாகவே வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, அவங்க கொஞ்சம் வளரணும், அவங்களோட தகுதியை வளர்த்துக்கணும். அதாவது ஒரு காலேஜ் இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த யூனிவர்சிட்டியாக மாறணும். ஸோ யூனிவர்சிட்டியாக மாறணும் அப்படிங்கும்போது அவங்க அதற்குரிய நிறைய தகுதிகளை வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம படித்த காலேஜ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் போடுவோம், அந்த காலேஜில் படிப்போம், செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும். இன்டர்னல் கரெக்ஷன் நம்ம காலேஜ் ஃபேக்கல்ட்டி பண்ணினாலும் எக்ஸ்டர்னல் கரெக்ஷனுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் ஃபேக்கல்ட்டி அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட மார்க்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது, ரிசல்ட் சொல்கிறது யூனிவர்சிட்டியிலேருந்து தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காலேஜை நம்ம அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த யூனிவர்சிட்டி கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் நம்மளோட காலேஜ் இருக்கும். அங்கே தான் நம்ம படித்து டிகிரி வாங்கியிருப்போம். நம்மளோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் யூனிவர்சிட்டியோட பேர் போட்டு தான் வரும். உதாரணத்துக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த மாதிரி போட்டு தான் வரும். அண்ட் இப்போது இந்த காலேஜஸ் எல்லாம் எப்படி மாற்ற போகிறாங்க அப்படின்னா ஆட்டோனமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜஸ். அதாவது இப்போ காலேஜாக இருக்கிறவங்க அடுத்த ஒரு 10லேருந்து 15 வருடத்துக்குள்ளே அவங்களே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி கொடுக்குற அளவுக்கு அவங்க ஓனாக டிகிரி கொடுத்துக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே ரெஜிஸ்டர் டிகிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அந்த காலேஜ் அவங்களே டிகிரி கிராண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கணும். இந்த கட்டமைப்பு வந்து மாறுறதுக்கு 10லேருந்து 15 வருடம் டைம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு காலேஜ் வந்து ஆட்டோனமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜாக வளர்ந்துருச்சுன்னா அது அப்படியே இருக்கலாமானா அதுவும் கிடையாது. அடுத்த ஒரு 10லேருந்து 15 வருடத்துக்குள்ள அவங்க ஒரு டீச்சிங் யூனிவர்சிட்டியாக மாறணும். ஒரு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் கொடுக்குறாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டினா அங்கே நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணலாம், மாஸ்டர் டிகிரி பண்ணலாம், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எம்பிஏ பிபிஏ இது பண்ணலாம், டீச்சர் ட்ரைனிங் உள்ளேயே இருக்கும், ஃபார்மசி நர்சிங் இது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ இப்படி நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு நாலேஜ் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அப்போது ஆட்டோனமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜாக இருக்கிறவங்க நிறைய கோர்சஸ் டீச் பண்ணுற மாதிரி இன்டென்சிவ் டீச்சிங் யூனிவர்சிட்டியாக அவங்க மாறணும். சரி, இப்படி இருந்துடலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அடுத்த 10லேருந்து 15 வருடத்துக்குள்ளே அவங்க ரிசர்ச் யூனிவர்சிட்டியாக மாறணும். பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணுற மாதிரி, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி, நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வேல்யூபிளான அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டியாக மாறணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிறுவனங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்துக்காவது இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரியான யூனிவர்சிட்டியை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்டத்துக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரணுங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம வச்சுருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸோடைய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, எஸ். அண்ட் அண்டர் கிராஜுவேட் டிகிரி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அது ஒரு 4 இயர் டியூரேஷனில் மாற்றுறாங்க சொன்னேன்னா. இப்போ பேச்சுலர் டிகிரி பண்ணுறவங்க வந்து பிஏ வந்து 3 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க, பிஎஸ்சி 3 இயர் பண்ணியிருப்பீங்க, பிகாம் வந்து 3 இயர் பண்ணியிருப்பீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது எடுத்தாலும் பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஒரு 3 வருஷம் பண்ணியிருப்பீங்க. பட் இதை வந்து 4 இயர் டிகிரியாக மாற்றுறாங்கன்னு சொன்னேன். பட் இந்த 4 இயர் டிகிரியில் மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன மல்டிபிள் எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன்னா, இந்த 4 வருஷத்தில் நீங்கள் மொதல் வருஷம் முடித்த உடனே, செமஸ்டர் முடித்த உடனே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒன்று கையில் கொடுத்துடுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணின மாதிரியான ஒரு வேல்யூவை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் அதை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணின மாதிரியான வேல்யூவை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ 3 இயர்ஸ் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணின மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் 4 இயர்ஸ் முடிக்கிறீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த 4 இயர் ப்ரோக்ராம். ஸோ பொதுவாகவே இனிமேல் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பண்ணுறதை விட 4 இயர் பேச்சுலர் டிகிரி பண்ணணும். அந்த 4th இயரில் நீங்கள் ரிசர்ச் பேப்பர் படிச்சிங்கன்னா பேச்சுலர் ப்ரோக்ராம் வித் ரிசர்ச் அப்படின்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். 4th இயரில் எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் எஜுகேஷன் அப்படின்னு சர்டிஃபிகேட் வரும். 4th இயரில் நீங்கள் வொகேஷனல் குரூப்பை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் வொகேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக, ஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேச்சுலர் டிகிரியை 4 வருடத்துக்கு கட்டமைக்கிறாங்க. இதுவுமே தேசிய கல்விக் கொள்கையில் ரொம்ப முக்கியமான சேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர் மாஸ்டர் டிகிரி பண்ணணும். அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் 4 இயர் பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச் அந்த மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ண தேவையில்லை. அண்ட் தேவைப்பட்ட 1 இயர் மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த 4 இயர் பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச்சுக்குரிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி முடிப்போம், 2 இயர்ஸ் மாஸ்டர் டிகிரி அண்ட் தென் நம்ம பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் 4 இயர் பேச்சுலர் ப்ரோக்ராம் வித் ரிசர்ச் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பிஹெச்டி ரிசர்ச் வந்து பண்ண முடியும், பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் ப்ரோக்ராமை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பொறுத்த வரைக்கும் எம்ஃபில் ப்ரோக்ராமை வந்து ரத்து செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய சேஞ்சஸோட தான் நமக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு யூஜிசி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் நிறுவனத்தை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து ரத்து செய்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு பதிலாக என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ஹெசி அப்படிங்கிற அமைப்பு எடுத்துகிட்டு வராங்க. அதாவது யூஜிசி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை ஹெசிக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹெசிக்கு கீழே 4 பேர் வர்றாங்க. அவங்க 4 பேரையுமே வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பேரில் ஒருத்தவங்க பெரியவங்க சின்னவங்க அப்படி யாருமே கிடையாது. ஹெசிக்கு கீழே வர இந்த 4 வெர்டிக்கலுமே ஈக்குவலி பவர்ஃபுல் வெர்டிகல்ஸ் அண்ட் தே ஆர் இண்டிபெண்ட் வெர்டிக்கல். 4 பேருமே சுயமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்க. ஸோ இதை வந்து 4 வெர்டிகல்ஸ், 4 இண்டிபெண்ட் வெர்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல். இவங்க தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்க செயல்படுறதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கக்கூடியவங்க தான் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது வெர்டிக்கல் வந்து நேஷனல் அக்ரிடிடேஷன் கவுன்சில். இவங்க வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ NAC விசிட் வந்துட்டு ஏ கிரேட், A+ கிரேட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த கிரெடிட் கொடுக்கறது வந்துட்டு இந்த NAC அப்படிங்கிற பாடி. இவங்க வந்து செகண்ட் வெர்டிக்கல் ஆஃப் ஹெசி. சரிங்களா? அடுத்ததாக தேர்ட் வெர்டிக்கல் ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். கிராண்ட் அப்படின்னா ஃபண்ட்ஸ் கிராண்ட் பண்ணுறது. ஸோ தேர்ட் வெர்டிக்கல் வந்து ஃபண்ட்ஸ் கிராண்ட் பண்ணுற ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். ஃபோர்த் வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா GEC அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில். இவங்க தான் ஃபோர்த் வெர்டிக்கல். ஸோ ஹெசி, யூஜிசிங்கிற அமைப்பு ஹெசிங்கிற அமைப்பாக மாறுது. அண்ட் அந்த ஹெசிங்கிற அமைப்புக்குள்ளே 4 வெர்டிக்கல், 4 பிரிவுகள் வருது. இந்த பிரிவுகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சுதந்திரமாக செயல்படக்கூடிய இண்டிபெண்ட் பாடியாகவும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒருத்தவங்க ரெகுலேட்டரி பற்றி பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறத பற்றி பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்து அக்ரிடியேஷன் கிரெடிட்ஸ் கொடுக்குறத பற்றி பேசுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து
கரிக்குலம் செட் பண்ணுறதை பற்றி, அதாவது ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் அப்படிங்கிறவங்க கரிக்குலம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த 4 வெர்டிக்கலோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து அபெக்ஸ் பாடி நம்ம சொன்னோம் இல்லையா, பிஎஸ்எஸ்பி அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ சொல்கிறேன். ஹெசிங்கிற அமைப்பு கீழே ஜிஇசிங்கிற ஒரு அமைப்பு 4th வெர்டிக்கலாக வர்றாங்க. இந்த 4th வெர்டிக்கலுக்கு கீழே தான் பிஎஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி வர்றாங்க. ஓகே, அண்ட் தென் இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடிக்கு உள்ளதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைமை நிறுவனங்களும் வர்றாங்க. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சரோட தலைமை நிறுவனமான இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இவங்களும் இந்த பிஎஸ்எஸ்பிக்குள்ளே தான் வருவாங்க. இப்போ வெட்டினரி சயின்ஸ்க்குரிய தலைமை நிறுவனமான வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா விசிஐ அவங்களும் இந்த பிஎஸ்எஸ்பி அமைப்பு கீழே தான் வருவாங்க. அடுத்தது ஆர்கிடெக்சருக்கு தலைமை பொறுப்பாக இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவங்களும் பிஎஸ்எஸ்பி கீழே தான் வருவாங்க. அதே மாதிரி தான் டீச்சர் எஜுகேஷனுக்கும் தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அவங்களும் இந்த பிஎஸ்எஸ்பி கீழே தான் வருவாங்க. அண்ட் இந்த பிஎஸ்எஸ்பி ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் கீழே வருவாங்க, ஜிஇசிக்கு கீழே. இந்த ஜிஇசிங்கிறது ஹெசி அப்படிங்கிற அமைப்பு கீழே 4th வெர்டிக்கலாக வருவாங்க. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு கீழே வரக்கூடிய 4th வெர்டிக்கல் தான் ஜிஇசி. ஸோ யூஜிசியை இவ்வளோ ஒரு பெரிய அமைப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அடுத்ததாக எஸ், ஸோ ஹையர் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹெசிக்கு கீழே ஜிஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் அவங்களுக்கு கீழே பிஎஸ்எஸ்பி அவங்களுக்கு கீழே தான் மித்த எல்லா அபெக்ஸ் பாடியுமே இல்லையா, இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர். அண்ட் ஹெசிக்கு கீழே 4 வெர்டிக்கல் இருக்காங்க. ஃபார் யூ டு ரீகால் இட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டரி பாடி நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில், அடுத்து அக்ரிடேஷன் கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கக்கூடிய பாடி நேஷனல் அக்ரிடேஷன் கவுன்சில், அடுத்து ஹெசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில் இவங்க தான் ஃபண்டு கொடுப்பாங்க. அடுத்து கரிக்குலம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஜென்ரல் எஜுகேஷன் கவுன்சில் இவங்க எல்லாருமே ஹெசிக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பிஎஸ்எஸ்பிக்குள்ளே யார் வரமாட்டாங்க, இந்த ஹெசிக்குள்ளே யார் வரமாட்டாங்க அப்படின்னா லா அண்ட் மெடிக்கல் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் இவங்களுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா லாவோட அபெக்ஸ் பாடி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து ஹெசி அப்படிங்கிற அந்த அமைப்புக்குள்ளேயோ இல்லை பிஎஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடிக்குள்ளேயோ வரமாட்டாங்க. அதே மாதிரி மெடிக்கல்குரிய அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அவங்களும் இந்த பிஎஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடிக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின். யாரும் 2 பேர் பிஎஸ்எஸ்பிக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே யூஜிசி நெட் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பராக போயிட்டு இருக்கிறதுனால இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களையும் தாண்டி எவ்ரி இண்டிவிஜுவல் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அடுத்து ஒரு 20 இயர்ஸில் நம்ம பார்க்க போகிற பெரிய சேஞ்சஸ்க்கு இது வந்து ஒரு பேசிக் தகவல் தான். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட என்ன மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துட்டுனா, மேம் ஸ்டேட் வைஸில் தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கல்ல, ஸோ இன்னும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு 3 லாங்குவேஜ் ஃபார்முலா சிஸ்டம் இருக்கிறதுனால ஸ்டேட் எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் சென்ட்ரல் எஜுகேஷன் பாலிசிஸ்க்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே ஃபைனலாக ஒரு டிஸ்பியூட் அப்படின்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பாலிசிஸ் தான் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும், ஃபர்தராக ஃபர்னிஷ் ஆகும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் நம்ம பெரிய சேஞ்சஸ் ஏற்படாட்டி கூட ஹையர் எஜுகேஷனில் நம்ம பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஸ்கூல் எஜுகேஷனில் கூட ஒரு 10 நாள் வந்து பேக் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிறது, அதே மாதிரி அவங்களோட கரிக்குலமில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை உள்ளே ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத, ப்ராக்டிக்கலாக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமாக நம்மளோட ஃபியூச்சர் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்களோட தரத்தை வளர்த்துக்கிட்டு அவங்களே செல்ஃப் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவில் இன்ஸ்டிடியூஷனாக மாறணும். அவங்க பண்ணுற ரிசர்ச் எல்லாம் நம்ம நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ இதில் தாக்கு பிடிக்க முடியலை, நம்மளோட தரத்தை வளர்த்துக்க முடியலை அப்படின்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஒரு குவாலிட்டியான சிட்டிசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை, நல்ல ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியலை அப்படின்னா அவங்களுடைய தரத்தை வந்து அதுக்கு தகுந்தாற் போல் அவங்க மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 2035 போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படிங்கிறவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து எமினன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனும் தங்களை தாங்களே செல்ஃப்
செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷனாக வளர்த்துப்பாங்க. இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக, இண்டிபெண்ட் ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டிடியூஷனாக தங்களை வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வியூவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே கோர்சஸ் போயிட்டுருக்கு, அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் கால் to this number and you can join the session. So September monthல இருந்து நம்ம கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டு ஸ்டே கனெக்டட், ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் கிளிக் யுவர் பெல் ஐக்கன். ஃபார் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க. அதே மாதிரி இந்த நம்பர் கூட யூ கேன் டெக்ஸ்ட், ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.